இன்றைக்கி காலையில் கிளம்பி நேராக வாழக்காப்பட்டி சைட்டு போயிருந்தோம். வாழக்காப்பட்டி சைட்டில் வந்து அவுட்டர் பிளாஸ்டிங் வந்து பேஸ்மெண்ட்டில் பண்ணிக்கிருக்கோம். இது ஏன் பண்ணுறோம்னா, அந்த மண் போட்டு ஆட்டும்போது அவுட்டரில் தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக நூலை வச்சு கட்டி லெவல்லாம் சரியாக இருக்குன்னு பார்த்து அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஓடு வச்சு செட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல இந்த பிளாஸ்டிங் ஒர்க் அவுட்ரு பிளாஸ்டிங் முடிஞ்சளவு நெருக்கி இன்றைக்கி முடிக்க சொல்லியிருக்கோம். இன்றைக்கி வாழக்காப்பட்டி சைட்டில் ஒர்க் முடிஞ்சிடும். இன்றைக்கி ஒர்க்கை முடிச்சுட்டு நேராக சோலையால் சைட்டு போயிருந்தோம். சோலையால் சைட்டில் வந்து ரைட் சைடில் வந்து பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்காக மண்ணெல்லாம் மேலே ஏற்றிக்கிருந்தோம். ஃப்ரண்டேஜில் மணல்லாம் வந்துருச்சு. இந்த படியில் அவுட்ரு கட்டியிருந்தோம். படியில் இன்னுமே வந்து நம்ம சாரம் கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்டில் போட்டு சாரத்துலேருந்து நம்ம மேல் டாப்பில் வந்து படிக்குண்டு அடைச்சி அதுலேருந்து அப்படியே வந்து நம்ம கீழே இறக்கி கொண்டு வரணும். வலை மாதிரி மெத்தி பூசலான்றதுக்காக ஃப்ரண்டேஜ் வந்து ஃப்ரீயாக விட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நேராக வந்து பழனி ரோடு சைட்டுக்கு போயிருந்தோம். பழனி ரோடு சைட்டில் வந்து ஓரளவு ஒர்க்கெலாம் முடிஞ்சு ஜன்னல் நிலையெல்லாம் வச்ச பின்னாடி ஒயிட் வாஷ் வந்து பண்ணியிருந்தோம். ஒயிட் சிமெண்ட் அடிச்சிருந்தோம். ஓரளவு இன்னர் பிளாஸ்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவுட்டர் பிளாஸ்டிங்காக ஃப்ரண்டேஜ் வந்து சாரம் போட்டுக்கிருக்கோம். ஃப்ரண்டேஜ் ரொம்ப உயரம் தான், 35 அடி உயரம் வரும். இருந்தாலும் சாரம் போட்டுக்கிருக்கோம். சாரம் போட்டு எலிவேஷனை ஸ்டார்ட் சொல்லியிருக்கோம். பேஸ்மெண்ட் பெல்ட்டுக்கு கீழே இருக்கிறதுனா சப்ஸ்ட்ரக்சர் ஆகும். பேஸ்மெண்ட் பெல்ட்டுக்கு மேலே கட்ட போதெல்லாம் சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு பிரிச்சுக்கலாம். நம்ம சூப்பர் ஸ்ட்ரக்சர்கள் எல்லா லோடுமே இந்த பேஸ்மெண்ட் பெல்ட்டில் வந்தால் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி கீழே போகுது. வீட்டில் வந்து டேம்ப்னஸ் வருது அப்படின்னா அந்த டேம்ப்னஸ் வந்து ஃபவுண்டேஷன்லேருந்து ஏறி வரும்போது இந்த பேஸ்மெண்ட் பெல்ட்டை தாண்டி போகாது. அதனால தான் இந்த பேஸ்மெண்ட் பெல்ட்டை நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி கண்டிப்பாக எல்லா சைட்லேயும் போடுறோம்.